வெல்கம் டு ட்ரெண்டிங் ஏஆர்எம் சேனல். இன்னைக்கு வந்துட்டு ஐயப்பன் இருமுடி கட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எங்கள் ஃபேமிலியில் எங்கள் மாமா வந்துட்டு இருமுடி கட்டினாரு, எங்கள் மாமாவும் மாமா பையனும். அதுவும் வேற லெவலில் இருந்துச்சு. இப்போ ரெண்டாவது தடவை நான் அது இருமுடி கட்டுறதும் சாமி மலை கிளம்புறதையும் பார்க்குறேன். கிளம்புறது பார்த்து ரெண்டாவது தடவைனா, அதாவது நம்ம வீடியோ எடுக்கிறது ரெண்டாவது தடவை. நிறைய தடவை பார்த்துருக்கேன். நம்ம வீடியோ எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன்ல, அதனால இது ரெண்டாவது தடவை. பாருங்க, இருமுடி கட்டியாச்சு. இப்போ வந்துட்டு ராசிபுரத்தில் தான் பூஜை வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு மண்டபத்தில் இருமுடி கட்டுறது வச்சுருந்தாங்க. சாமி பயங்கரமாக அலங்காரம் பண்ணி அந்த டெக்கரேஷன்லாம் வச்சு சாமி அருமையாக இருந்துச்சு, பார்க்கறதுக்கு கண்குளிராக இருந்துச்சு. அம்மேட்டு சாமி இருமுடி கட்டுறதுக்கோசம் அவங்க அந்த பையில் அவங்க குடும்பத்தினர் அனைவரும் அரிசி, அந்த பச்சரிசி எல்லாம் போட்டு வழிபட்டாங்க. எல்லாம் இருமுடி போடுற போது அந்த குட்டி பசங்க அதை போடக்குள்ள, நான் எங்கள் மாமா வீட்லேயும் சரி இங்கேயும் சரி, அந்த குட்டி பசங்க போடக்குள்ள ஐயப்பனே அந்த அரிசி போடுற மாதிரி எனக்கு கண்ணுக்கு தெரியுது. எல்லாத்துக்கும் ஒரு சிலருக்கு அப்படி தெரியும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க எனக்கு தெரில. இனி எனக்கு தோன்றதை உங்ககிட்ட ஓப்பனாக நான் சொல்லி தெரிவிச்சுக்கிறேன். அந்த குட்டி குழந்தைங்க, எந்த குழந்தைங்களும் தான் சரி, ஒரு குழந்தை வந்துட்டு அந்த அரிசி போடக்குள்ள ஒரு ஐயப்பனே வந்து அரிசி போடுறதா நான் அந்த என் கண் முன்னாடி அப்படி தெரியுது. என்னடா இவன் இப்படிலாம் சொல்கிறான்னு பார்த்துக்காதீங்க. எனக்கு தோன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன், ஓகேவா? பாருங்களேன், அது அந்த அவங்களும் அந்த ஒரு சந்தோஷத்தில் போடுறாங்கல்ல. பாருங்க, குட்டி குழந்தை. அப்புறமேட்டு சாமியோட நண்பர்கள் சாமியும் இருமுடி பையில் அரிசி போட்டாங்க. எல்லாம் அந்த இருமுடி கட்டின வாட்டி, சாரி, இந்த பையில் அரிசி போட்ட வாட்டி தாங்க நெய் ஊற்றுறது தான். பாருங்க, நெய் ஊற்றுறாங்க. நான் அங்கே இருக்க ஆடியோவை நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே சாமி பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. என்னால் ஆல்ரெடி நிறைய தடவை காப்பிரைட்ஸில் இருந்துச்சு. அந்த பாட்டெல்லாம் வச்சு இப்போ பேக்ரவுண்டில் பாட்டு விடுது, நம்மள அது காப்பிரைட்ஸ் விடுது. அதனால நான் கட் பண்ணிட்டேன். கோச்சிக்காதீங்க. என்னடா நீயே வீடியோ இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கிற, அங்கே நடக்கிறது ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்காதீங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்க. அங்கே பாட்டு ஃபுல்லாக சவுண்டாக இருந்துச்சு. போட்டிருந்தாலும் உங்களுக்கும் ஒன்றும் புரிஞ்சிருக்காது ஒன்றும். அதனால தான் நான் கட் பண்ணிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், ஓகேவா? தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. வீடியோவை தயவு செஞ்சு இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது. சப்ஸ்கிரைபர் நீங்கள் நினச்ச மாதிரி எனக்கு 1K கொண்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை வீடியோஸ் பார்க்குறவங்க என்னை சப்போர்ட் பண்ணுற விதமாக, என்கரேஜ் பண்ணுற விதமாக தயவு செஞ்சு கொஞ்சம் அந்த ஒரு லைக் பட்டன் மட்டும் போட்டு விட்ருங்க. உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது அதுதான். அப்பேட்டு என் சேனலை கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இருமுடி கட்டியாச்சு, அதாவது தேங்காய் நெய் ஊற்றியாச்சு. அப்புறம் அந்த குட்டி குழந்தை இருக்கிறாங்களே, இந்த சாமியோட குட்டி பையன், அவருக்கு ஒரு நெய் தேங்காய் ஊற்றி எடுத்து ரெடி பண்ணுறாங்க. அது இருப்பாங்க, அந்த குட்டி குழந்தை நெய் தேங்காய் ஊற்றிப்பாங்க. சூப்பராக இருக்குல்ல? புரியுதா நான் சொன்னது ஏன்னு? அம்மேட்டு பூஜை நடந்துச்சு. இதை பார்த்துட்டு நானும் கிளம்பிட்டேன். வீடியோ முழுசாக பாருங்கள். பூஜை நடந்த வாட்டி குருசாமிக்கு இந்த என்னது பொன்னாடை போற்றி வழிபட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு, எங்கேயும் நான் பார்க்காததான் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஒரு குருசாமிக்கு இந்த மாதிரி செய்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப அதாவது நான் இது வரைக்கும் அது மாதிரி எங்கேயும் பார்த்ததில்ல. பாருங்களேன், சாமி செம்மையாக இருக்குல்ல அலங்காரம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும் வரை விடைபெறுவது ட்ரெண்டிங் ஏஆர்எம் சேனல்.